நம்ம இப்போ எக்ஸாம்பிள் 4.12 போகலாமா? ஃபைண்ட் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் கொடுத்துருவாங்களா? ஃபர்ஸ்ட் சம் நோட் பண்ணுறேன். கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் -1. நமக்கு இது மாதிரி இன்வெர்ஸ் தனியாக வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லெட் ஒய் கூட எடுத்துங்க, நம்ம டீட்டா எடுத்துக்கலாம், இல்லை எக்ஸ் ஈக்குவலோட மாதிரி எடுத்துக்கலாம். -1. நெக்ஸ்ட் கொசிகன் எக்ஸ் இந்த ஆகும், கொசிகன் ஒய் ஆகுமா? -1. இப்போ நமக்கு கொசிகன் நமக்கு வந்து சீக்கன் கொசிகன் காட்டணும் என்ன பண்ணீங்க? சைன் காசு டேன் மாற்றிங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 3 எக்ஸஸ் அதெல்லாம் பார்த்துருப்போம், அவன் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கொசிகன் என்ன பண்ணுறேன், 1/sin தானே கொசிக்கனு, அப்போ சைன் ஒய் ஏன்னா நமக்கு அப்படியே ரெசிப்பு பண்ணிக்கலாமா? இப்போ -1 ரெசிப்பு போனால் -y தான், சரிங்களா? கொசிக்கன் என்ன பண்ணுறேன், சைனை மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம பண்ணுறோம் -1 எப்போ தெரியும், sin π/2 இல்லையா? -1 வச்சுக்கிறேன். -sin θ ஃபார்முலா என்னது எனக்கு? sin of -θ. அப்போ வரும் sin -π/2 வந்துடும். இப்போ therefore நமக்கு அது y வந்துடும் -π/2 which belongs to -π/2 வந்து +π/2. ஏன்னா உங்களுக்கு sin x சொல்லும்போது டொமைன் நமக்கு -π/2 +π/2, சரிங்களா? இப்போ நம்ம கொசிக்கன் தான் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொசிக்கன் இன்வெர்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் லெட் ஒய்னு எடுத்துங்க. கொசிக்கன் ஒய் என்ன பண்ணுறேன், சைன் ஒய் மாற்றிடுறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சைன் காசு டேன் நம்ம நல்லா பார்த்தனால நான் அப்படி மாற்றி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான், சரிங்களா? அதே போல் சீக்கன் இருக்கா, இப்போ சீக்கன் எக்ஸ்னா நம்ம நான் செகண்ட் சம் இருக்க மாதிரி நீங்கள் காசாக மாற்றிங்க. இப்போ சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் -2 இருக்கு. அதே போல் நம்ம நான் லெட்டு ஒய் ஈக்குவல் டு சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் -2 தரலாமா? இந்த சீக்கன் இன்வெர்ஸ் இந்த பக்கம் ஆகும், சீக்கன் மாறிடுமா? -2. அப்போ நம்ம காஸ் சீக்கன் முடிச்சோம். therefore காஸ் ரெசிப்ரோக்கல் தானே, -1/2 வந்துடும். -1/2 1/2 எப்போ நமக்கு வந்து வரும் காஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 60 டிகிரியா? அப்போ காஸ் π/3 இல்லையா? காஸ் π/3. அப்போ நமக்கு இது உங்களுக்கு தெரியும். இப்போ மைனஸ் ஆஃப் சைன் θனா சைன் ஆஃப் -θ போடலாம். அந்த டேனுக்கும் -sin tan θ அது tan of -θ போடலாம், சரிங்களா? tan of -θ. ஆனால் காசுக்கு வந்தால் என்ன பண்ணுங்க, மைனஸ் காஸ்ட் வந்தால் என்ன பண்ணுவோம், காஸ் ஆஃப் π - θ எடுத்துங்க, சரிங்களா? அப்போ இங்கே காஸ் ஆஃப் π மைனஸ்னது π/3, π - π/3 வரும், 2π/3 வந்துருமா? இப்போ காஸ் y ஈக்குவல் டு காஸ் 2π/3னா இப்போ therefore y வந்துடும், நமக்கு 2π/3 வந்துடும். விச் பிலாங்ஸ் பண்ணுது 0 to π. ஏன்னா காஸ் எக்ஸ்க்கு நமக்கு அந்த டொமைன் நமக்கு 0 to π, அவ்வளோதான், சரிங்களா? அதாவது கொசிக்கன் என்ன பண்ணுறேன், நான் சைனாக மாற்றிடுறேன். அதே போல் சீக்கன் சொல்லும்போது எனக்கு சீக்கனா காசை மாற்றி நான் கண்டுபிடிச்சிடறேன், அவ்வளோதான், ஈஸியாக.